இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித பங்கராஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த மறைசாட்சி புனித பங்கராஸ் ரோமையருடைய ஆட்சி காலத்துல கிபி 3ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு 14 வயது இளைஞர். அப்பொழுது வாழ்ந்த அரசன் டயக்லெஷியன் நேரத்துல வேத கலாபணி நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் தான் அங்கு நடக்கிற தீமைகளுக்கு காரணம் என்று கூறி கிறிஸ்தவர்களை குடும்பமாக கொன்று குவித்த ஒரு நேரம், கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்த ஒரு நேரம். மிக இளைய வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்து விடுகிறார். அவருடைய பெற்றோர்கள் இருவருமே ரோமை குடியரசை சேர்ந்தவர்கள். பிறகு தன்னுடைய தாய்மாமன் டைனோசியஸ் என்பவரோட சேர்ந்து வாழுகிறார். அன்புமிக்கவர்களே, 14 வயதிலேயே தன்னுடைய தாய்மாமனோடு சேர்ந்து துன்புற்று கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிற, அவர்களை பராமரிக்கிற ஒரு பணி செய்த ஒரு காரணத்தினால் அரசன் இவரையும் இவருடைய தாய்மாமன் டயனோசியஸ் என்பவரையும் அழைத்து கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி மற்றும் ரோமை கடவுள்களுக்கு ஆராதனை செய்ய வற்புறுத்துகிறான். கடைசி வரையில கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த புனித பங்கராஸ் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். இளைஞர்களுடைய பாதுகாவலராகவும், நம்பிக்கையில் தளர்ச்சியுற்றவர்களுடைய பாதுகாவலராகவும், தலைவலி நோயினால் அவதிப்படுபவர்களுக்கான பாதுகாவலராகவும் தான் இந்த 14 வயது மறைசாட்சி புனித பங்கராஸ் அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற 10 பருவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டிய ஒரு வாழ்விற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை பற்றி தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். அதாவது வருகிற தூய ஆவியானவருடைய பெருவிழாவுக்காக நம்மை தயாரிக்கிற நற்செய்தி வாசகங்களாகத்தான் இது இருக்கிறது. அதாவது நான் எதற்கு செல்கிறேன், எங்கு செல்கிறேன் என்று தெரியாமலேயே நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் அப்படி என்று திருத்துதர்களை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதற்கு பிறகு, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய மைய செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை உரைக்கும் தூய ஆவியானவர், நம்மை வழிநடத்துகிற தூய ஆவியானவர், நம்முடைய நல்ல ஆலோசகர் தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சென்றால் தான் வர முடியும் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஏதாவது ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று இந்த வாழ்க்கையில நம்ம பெற முடியும். ஆனால் நம்மில் பலருக்கு இழப்பதற்கு மனமில்லாத ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் சின்ன சின்ன இழப்புகளை இறைவன் நமக்கு தருகிற நேரத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கிற அந்த ஆன்மீக படிப்பினையை நம்ம புரிந்து கொள்வதில்லை. அதாவது இந்த ட்வின் டவர்ஸ் என்று சொல்லப்படுகிற இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்வுல அந்த இரட்டை கோபுரத்துல பணி செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் காலையில தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புகிற நேரத்துல ஒரு சின்ன விபத்து ஏற்படுகிறது. அதன் காரணமாக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு விடுகிறார். மருத்துவமனையில அவர் படுத்து கொண்டே, கடவுளே, ஏன் உனக்கு கண்ணு இல்லையா, காலையில எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு தன்னுடைய காலில் ஏற்பட்ட ஒரு விபத்துக்காக கடவுளை பற்றி முணுமுணுத்து கொண்டிருந்த நேரத்துல தான் அந்த மருத்துவமனையில திடீரென்று தலைப்புச் செய்தி வருகிறது. அவர் பணி செய்து கொண்டிருந்த அந்த இரட்டை கோபுரம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு தரைமட்டமாகி போன அந்த செய்தியை பார்த்த அவர் அப்பொழுதுதான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். கடவுளே, காலில் ஒரு சின்ன அடிபட்டுடுச்சுன்னு உங்களை இவ்வளவு குறை சொன்னேன், ஆனா ஒரு சின்ன வலியை கொடுத்துட்டு என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இறப்புகள், இழப்புகள் மனதிற்கு வலியையும் வேதனையும் தருவதாக இருந்தாலும் நம்முடைய நிலைவாழ்விற்காக இறைவன் நம்மை விசுவாசத்துல பயிற்றுவிக்கிறார் என்கிற பேருண்மையை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வுல இந்த உலகத்துல நமக்கு ஏற்படுகிற இழப்புகள் எல்லாமே நமக்கு கிறிஸ்துவுக்காக ஆதாயமே என்று புரிந்து கொண்டு சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுகிற நேரத்துல, தோல்விகள் ஏற்படுகிற நேரத்துல, தடைகள் ஏற்படுகிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி சொல்லி இந்த தோல்விகளையும் இந்த தடங்கல்களையும் இந்த சவால்களையும் மகிழ்ச்சியோடு விசுவாச பார்வையில ஏற்றுக்கொண்டு நிலை வாழ்வை அதற்கு ஈடாக பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.